மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் பொதுமக்கள் 5வது நாளாக இன்றும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அது குறித்த கூடுதல் தகவல்களை அங்கிருக்கும் செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் தொடர்ந்து 5வது நாளாக பொதுமக்கள் வெளி மாவட்டங்களிலிருந்து வந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். தற்போது அங்கு என்ன சூழ்நிலை நிலவுகிறது? உமா, வெளி மாவட்டத்தில் உள்ள மாநிலத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். நம்மிடையே இப்பொழுது டெல்லியை சேர்ந்த ஒரு பெண்மணியும் இருக்கிறார். அவரிடையே தெரிந்து கேட்போம். कहाँ से तुम आ रहे हो माँ? दिल्ली से आ रहे हैं। क्यों से आ रहे हो इधर? इधर अम्मा की वजह से आए, हमारे देश के लिए अच्छा काम कर रहे हैं। ठीक है, अम्मा से कहा क्यों तुम्हारे लाइक करेगा? हम काम वर्क अच्छा लग रहा है। उसका अम्मा का लड़की है, आपका लड़की है, कैसा बन जाएगा आपका उसका प्यार का? அவங்க சொல்லும்பொழுது பார்க்கும்பொழுது புரிஞ்சது, முதலமைச்சரின் சாதனைகளை படைத்த ஒரு பெண்மணி. அவர்களை பார்ப்பதற்காகத்தான் நாங்கள் டெல்லியிலிருந்து வந்திருப்பதாக அந்த பெண்மணி கூறியிருக்கிறார். தற்போது இங்கே வந்து பார்த்தீர்கள் என்றால் முதுகுளத்தூரை சேர்ந்த ஒரு பெரிய பெண்கள் அவர்கள் இங்கே வந்து எடுத்து முதலமைச்சருக்கு தங்களது அஞ்சலியை செலுத்தும் இங்க கும்மி அடிக்கும் போராட்டத்தை கும்மி அடிக்கும் கூடிய ஒரு நிகழ்வை நாம் பார்க்க முடிகிறது. முதலமைச்சரின் புகழை பாடக்கூடிய அளவிற்கு அவர் நிகழ்த்தி வருகிறார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் பொதுமக்கள் 5வது நாளாக இன்றும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். சுபாஷ், இது குறித்த தகவல்கள் அளித்தமைக்கு நன்றி.